பெருமை தரக்கூடிய விஷயமா தான் நினைக்கிறேன். அதே மாதிரிங்க 6th வந்து எங்க அப்பா கைய பிடிச்சிட்டு ஹைஸ்கூல் கூட்டிட்டு போறாரு. முதல் உள்ள நுழையும் போது ஒரு வித மயக்கம், ஒரு நடுக்கம், பயம் எல்லாமே இருக்குது உள்ளத்துல. புது ஸ்கூலு, யார் யார் புது பழைய ஃப்ரெண்ட்ஸ் வரப்போறாங்களோ தெரியல. இருந்தாலுமே உள்ள போய் அட்மிஷன் போட்டு 6th ஏ தான். அப்ப கேர்ள்ஸ் எல்லாம் நாங்க ஏ தான், பீனாவே பாய்ஸ் தான் இருப்பாங்க. எங்க கூட கொஞ்சம் சில நல்ல பசங்களையும் எங்க கூட போட்டிருப்பாங்க ஏ கிளாஸ்ல. சோ அந்த மாதிரி போய் சேர்ந்தேன். அப்ப 6ஆம் வகுப்புல இருந்து +2 வரைக்குமே வந்து கட்டுரை ஒண்ணு கண்டிப்பா எழுதுவோம். அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதுல பாத்தீங்கன்னா எங்கள் பள்ளின்னு எழுதும் பொழுது, பள்ளியினுடைய சிறப்புகள் எழுதும் பொழுதே ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் பள்ளி H வடிவத்தில் உள்ளது அப்படிங்கிறது தவறாம ஒவ்வொரு வகுப்புலயுமே இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பாலடைஞ்சு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு தடவையும், ஏன்னா நான் இப்ப டீச்சரா இருக்கறனால அடிக்கடி அங்க உள்ளுக்குள்ள போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது. அத பார்க்கும்போது ரொம்ப உள்ளத்துல வேதனையாத்தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் இப்படி இருக்குதே, எல்லாமே இந்த பக்கமே வந்துருச்சே, நம்ம பள்ளிக்கூடம் பழையபடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படியே இந்த வருஷம் 16ல வர்ற மாதிரி நான் அந்த பழைய நினைவுகள் எனக்கு வந்து அப்படியே வந்து போகும். எப்படி இருந்துச்சு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம், எல்லாம் பட்டாம்பூச்சிகளாட்ட நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோமே அப்படிங்கிற அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கும். 6வது இந்த கிளாஸ்ல படிச்சேன், என்னோட கொலீக்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா காட்டுவேன். 7th இங்க. அதே மாதிரி மீண்டும் எனக்கு வந்து மறுபடியும் 2 ஆண்டுகள் அங்க படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. டீச்சர் ட்ரைனிங்கும் அங்கதான் நான் படிச்சேன் 2 வருஷம். அப்பெல்லாம் இருக்கும் பொழுது ஒவ்வொன்னையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். இங்க எல்லாம் இருப்போம், நாங்க கிரவுண்ட்ல இப்படி இருப்போம், எங்க ஸ்கூல் பத்தாவதுக்கு என் கிளாஸ்மேட்டா தான் SPL வேற, அப்போ அவ்வளவு சிறப்பாக நாங்கெல்லாம் இங்க படிச்சோம் அப்படிங்கும் பொழுது இன்னுமே வந்து ஒவ்வொரு நாளும் அதை என்னால மறக்கவே முடியாது. மிகச் சிறப்பான வாழ்க்கையின் நாட்கள் அப்படிங்கும் போது நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய நாட்களை, பள்ளி பருவத்தை நிச்சயமா நினைவு கூறுவது என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் அப்ப 2 வருஷம் ஜூனியர்ஸ் தான் இருப்பீங்க. அப்ப வந்து சரியா சில பேரை தெரியும், சில பேரை தெரியாம கூட இருக்கலாம். இருந்தாலுமே அந்த ஒன்னா இருந்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது மனதிற்கு இன்னைக்கு நினைச்சாலும் அந்த வயசுக்கே போயிட்ட மாதிரிதான் எனக்கு தோணுமே தவிர, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்ம இத்தனை வயசு ஆயிட்டோம், இவ்வளவு நம்ம சர்வீஸ் இருக்கு, சர்வீஸ் முடிக்க போறோம், அந்த எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கூட தோணாத அளவுக்கு நம்ம ஸ்கூலை மீண்டும் புதுப்பிக்கலாம் அப்படிங்கும் பொழுது அதுல இவ்வளவு தூரம் சிறப்பெடுத்து செய்யக்கூடிய அன்புக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த முயற்சி தொடர் முயற்சியா இருக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ நாங்க எங்க சிஸ்டர்ஸ் 3 பேரும் கண்டிப்பா எங்கனால முடிஞ்சதை நாங்க என்னைக்குமே தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம்னு தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் தான். இன்னைக்கு வந்து நீங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2019லேருந்து கொஞ்சம் மில்லிமீட்டராக தான் ப்ராஜெக்ட் நடந்தது. மில்லிமீட்டராக தான் முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும் எங்கெங்கே இருக்காங்க, நம்ம ஸ்கூலில் படித்தவங்க எங்கெங்கே இருக்காங்க அப்படி. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் நடந்தது. ஃபேஸ்புக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு தேடல் நடந்தது. அப்படி தான் 2019, 2020, 21, 22, 23, 24, 25 இப்போ ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம ரீச் ஆகும்போது தான் கூட ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையிலுமே ஒரு எஃபர்ட்டு, இது வந்து ஒரு ரியல் எஃபர்ட் தான் இங்கே போயிட்டுருக்கு. இதில் வந்து மேஜிக் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, ரியலான ஒரு எஃபர்ட்டு. அப்போ வந்து ரியல் பீப்புள் தான் உள்ளே வர்றாங்க, ரியாலிட்டியை வந்து விரும்பக்கூடியவங்க. நிஜமான ரிசல்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம பண்ணணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண்ணணும். இப்போ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது உங்களை வந்து நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது கூட அலுமினான்னு போட்டு தான் பண்ணேன். உங்களுடைய டெசிக்னேஷன் வந்து நான் அப்புறம் தான் சொன்னேன். டெசிக்னேஷன் என்ன, ஏன்னா வந்துட்டு யாரெல்லாம் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியட்டும், அவங்களுடைய இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு அது வந்து நான் பின்னால் தான் போட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நம்மெல்லாம் மாடல் ஸ்கூல். இதில் மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா, நீங்கள் 3 பேருமே வந்து மாடல் ஸ்கூலில் படித்தவங்க இல்லையா? கரெக்டு தானே? மாடல் ஸ்கூலில் படித்தோம். மாடல் ஸ்கூலில் படிச்சுட்டு ஹை ஸ்கூலில் வந்து அந்த என்டையர் ஜேர்னி வந்து பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஜேர்னி. இது வந்து நார்மலான ஒரு ஜேர்னி கிடையாது. நீங்கள் முடித்த பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு லைஃப்பில் வந்துட்டு வேறு ஸ்டேஜெல்லாம் ரீச் பண்ண பிறகு இன்னுமே அந்த தாட் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் வந்து இதை பில்டப் பண்ணும். ஏன்னா எல்லாருமே வந்து வெல் எஜுகேட்டடு. ரெண்டாவது வந்து கரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ப்ரொஃபஷனில் வந்து எத்தனையோ ப்ரொஃபஷன் இருந்தாலுமே டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ப்ரொஃபஷன் அது. ஸோ இந்த முயற்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். சரி கீதா, நீ இன்னும் ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ண சீரியல் பிரகாரமே வரேன்.
நம்மதான் அக்கா தான் எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த மெசேஜ் மாதிரிதான். போடும்போதே வந்து நான் வந்து கீதாவை கீதான்னு தான் போட்டேன், மீராவை மீரான்னு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுக்க எனக்கு தெரியாது. மணிமேகலை அவங்களுக்கு மட்டும் தான் வந்து மிஸ்ஸஸ் மணிமேகலை அப்படின்னு சொல்லி போட்டேன். ஏன்னா கீதா வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு, மீரா என்னை விட சின்ன பொண்ணு, எனக்கு சின்ன பொண்ணு, அதனால பேரை சொல்லி தான் நான் போட்டிருந்தேன், மெசேஜ் போட்டிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அன்பு. என்ன போயிட்டு இதுல என்னங்க? இல்ல ஆர்டிபிஷியலா வந்து நம்ம எதுக்கு ஒரு புதுசா ஒரு மரியாதையை கிரியேட் பண்றது? அவங்க மணிமேகலைக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து அவங்க எங்களுக்கு சீனியர். ரெண்டாவது ரொம்ப சமீபத்துல தான் வந்து அவங்களோட வந்து நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால. சரி கீதா, நீ உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணு. அன்பு நானும் அக்கா அக்கா மாதிரிதான். ஸ்கூல்ல இங்கதான் மாடல் ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் இது சேர்த்து விட்டாங்க அப்பா. அப்ப வந்து அப்பவே நான் என்னோட ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்னோட பேரு அவங்க வச்ச பேரு வேறங்க. ஆனா நான் போய் அங்க சேரும் போது என்னோட பேரு அவர் கேக்குறாரு, நானே கீதான்னு சொல்லி சேர்ந்துட்டேன். நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. என்னோட பேரை நானே செலக்ட் பண்ணி சேர்ந்தாச்சு. அப்புறம் இருந்தே கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாலி அப்படியே ஸ்கூல் போச்சு. அப்புறம் ஹை ஸ்கூல்ல வந்து படிப்பை தவிர ஜாலி ஆட்டம் பாட்டம் எல்லாமே செம்மையா பண்ணோங்க. நல்லா போச்சு. அக்கா சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல்ல இது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அந்த பில்டிங் ஷேப் அது. அப்புறம் நம்ம டீச்சர்ஸ் வனஜா டீச்சர் எல்லாம் இன்னும் நினைச்சாலும் பயமா இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் ஜாலியா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த பயம் எல்லாம் இன்னுமே ஞாபகத்துல வருதுங்க. டூர் போனது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஜாலியா இருந்தது எல்லாமே அந்த மறக்க முடியாது. இப்ப எத்தனை காலேஜும் போயிட்டோம், இப்ப எவ்வளவோ ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்மளும் ஒர்க் பண்ணோம். இருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து மறக்க முடியாதுங்க. அதை தோண்டி எடுத்தது நீங்க தான். வருவோம் இப்ப மீரா வீட்டுக்கு வருவோம், அக்கா வீட்டுக்கு எல்லாம் அந்த வழியாவே தான் நாங்க சுத்திட்டு இருக்கோம், போவோம் வருவோம். பட் நம்ம படிச்ச ஸ்கூலுங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள வந்து புதுப்பிக்கணும், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்க்கணும் பண்ணணும். இத்தனை பேர்த்த ஒண்ணு சேர்த்தது இதெல்லாம் உண்மையிலேயே அக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணியே ஆகணும். இப்ப ஹிமாலயன் டாஸ்க் மாதிரி அது தோணினாலுமே நிஜத்துல அப்படி இல்லை. நிஜத்துல வந்து அப்படி இல்லை. அதாவது வந்துட்டு ஒரு 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 பிளானை வந்து ஒரு பக்காவா பிளான் பண்றதும் எக்ஸிக்யூட் பண்றதும் தான் இப்ப நமக்கு தேவையே தவிர இது ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க் அப்படிலாம் கிடையாது. நாங்க பேசுவோங்க அன்பு மாதிரி இவ்வளவுலாம் எடுத்து யாராலையுமே பண்ண முடியாது. எத்தனையோ வேலைகள் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு இடையில வந்து இவ்வளவு தூரம் பண்றது அன்பாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல உண்மையிலேயே பண்றாரு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ரீசன் வந்து இல்ல ரீசன் வந்து ஒண்ணுதான். என்ன அப்படின்னு கேட்டா லைஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சில காலகட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு சில காலகட்டத்தில் தான் அந்த மாணவ பருவம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவுதான். இப்போ பவானி சார் 1979 to 1982 என்னோட லைஃப்ல வந்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹாப்பினஸும் அப்பவே எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த 4 வருஷத்துல வந்து எனக்கு கிடைச்ச விஷயத்த என் லைஃப்ல டில் த எண்ட் ஆஃப் மை லைஃப் வந்து நான் மறக்க முடியாது. அப்ப என்ன அப்படின்னா நமக்கு வந்து சந்தோஷத்தையும் கல்வியையும் கொடுத்த ஒரு கல்வி நிறுவனம் தான் கொஞ்சம் இப்ப பின்னடைவுல இருக்கு அப்படிங்கிறத நாம எப்படி வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும்? அது வந்து வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த எண்ணம் தான் வந்து நம்மளை செயல்படுத்திட்டு இருக்கே தவிர வேற ஒன்றும் நம்ம அதை சொல்றதுக்குள்ள. ஓகே, அக்கா சொன்ன மாதிரி எங்களோட சப்போர்ட் எங்களால முடிஞ்ச அளவு கண்டிப்பா நம்ம பள்ளிக்காக நம்ம வந்து கண்டிப்பா செய்யலாங்க. டெஃபினட்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் மீட்ல வந்து நீங்க வந்து டைரக்டா ஒரு லைவ்ல வந்து இன்டர்வியூல வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ஸ்கூலை பத்தி பேசுறீங்க, இந்த மாதிரி ஸ்கூலை வந்து நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு வெளிப்படையா நீங்க பேசுறதே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்டா வந்து நான் ஃபீல் பண்றேன். என்ன காரணம் என்னன்னா அந்த தாட் ப்ராசஸ் தான். இப்போ எந்த ஒரு ஹெச் வடிவ பில்டிங் வந்து கட்டணும் அப்படின்னு வந்து அப்போ அந்த காலத்துல வந்து ராவ் வந்து வெரி ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய தாட் ப்ராசஸ் தான். இந்த ஸ்கூலை வந்து இப்படி வந்து வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய தாட் ப்ராசஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராக்டிகலா சக்சஸ் ஆச்சு. அதே தான் இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு தாட் ப்ராசஸ் இது. நம்ம ஸ்கூலை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். நம்ம டைரக்டா மீட் பண்ற அந்த 3 நாளே எல்லாம் முடிவாயிரும். அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன மாதிரி அதை வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா வந்து முடிஞ்சிடும். பட் என்னன்னா இதை வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். பட் வி ஆர் நியர் டு எண்ட். ஓகே மீரா. அண்ணா நானும் சேம் நம்ம மாடல் ஸ்கூல் தான். என்னென்ன குறும்பு நான் பண்ணிட்டு இருந்தனோ அதெல்லாம் இப்ப பண்ண வேண்டாம்னு குழந்தைகளை அறிவுறுத்திட்டு இருக்கேன்.
சேம் அதே ஆட்டம் லைஃப் இஸ் பாட்டம் ரொட்டேட்டிங் அதெல்லாம். சர்க்கிள், லைஃப் இஸ் ரொட்டேட்டிங் சர்க்கிள். ஆமா, நியூட்டன்ஸ் லா மாதிரி எனக்கு ஆமா. இப்ப திருப்பி அது வந்துட்டு இருக்குது. நான் என்னென்ன குறும்பு செஞ்சேனோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க குழந்தைங்க. அதேதான் போயிட்டு இருக்குன்னா ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட நான் பழகுறதுனால ரொம்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசாவே இருந்துட்டு இருக்குது. நல்லாவே போயிட்டு இருக்குதுங்கண்ணா. இங்க நம்ம ஹைஸ்கூல்ல சொல்லணும்னா அந்த ஹெச் வடிவம் தான் நீங்க சொன்ன மாதிரி ராவ் பிரின்சிபால் வடிவமைச்சது. அப்பா ஒரு தடவை கேட்டாரு, ஏன் உங்க ஸ்கூல் ஹெச் வடிவுல இருக்கு தெரியுமான்னு எனக்கு என்கிட்ட கேட்டாரு. தெரியலிங்கப்பா, 2 பில்டிங்க்கு நடுவுல போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு. அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, என்னன்னு சொல்லுவாங்களா அப்படின்னாரு. யோசனை பண்ணி பார்த்துட்டு கடைசி சொன்னேன், என்ன மழை பெய்ஞ்சா நிலையாம போய்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு. அதுவும் ஒரு ரீசன் தான் அவர் சொன்னதுக்கு. அவர் அப்படிதான் சொன்னாரு. மழை காலமா இருந்தா கூட குழந்தைங்க ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக் போகும்போது நிலையாம போயிருவாங்க அப்படின்னு சொன்னாருங்க. அது வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லதான் இந்த மாதிரி இருக்கு பில்டிங்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அது ஒண்ணுங்கண்ணா. அப்போ சாரு எல்லாம் நம்ம ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் எல்லா வாத்தியார் டீச்சருமே நல்லா நம்மளுக்கு ஒரு உறுதுணையா அவங்க எல்லாம் இது பண்ணி படிக்க வச்சதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஒரு பொசிஷன்ல வந்திருக்கோங்க. செந்தமிழையா வந்தாருனாவே அட்லீஸ்ட் ஒரு சாக்பீஸையாவது உரசி